அனைவருக்கும் வணக்கம். ஒன்னஸ் ஃபீல் என்றால் என்ன என்பதிலே ஒரு சின்ன குழப்பம் வந்துவிட்டது. ஸோ, அதைப் பற்றி நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஒன்னஸ் ஃபீல் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். அது பிரம்மம் மட்டுமே தான் இருக்கு அப்படின்றது ஒரு ஆன்மீக சத்தியம். பிரம்ம சத்தியம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஒன்றே இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான உருவங்களாக, உணர்வுகளாக பிரிந்திருக்கிறது. அப்போ ஒரே உணர்வு பல்லாயிரக்கணக்கான உணர்வு போல் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய விளையாட்டுக்காக இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அப்போ அஜ்ஞானி என்று சோகால்டு அஜ்ஞானி என்று சொல்லப்படுபவன் யார் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு உருவத்துக்கும் இன்னொரு உருவத்திற்கும் அல்லது ஒரு உருவத்தில் இருக்கிற உணர்வும் எனக்குள்ள இருக்கிற உணர்வும் வேற வேற, அது ரெண்டாவே நிஜமாவே பாத்துறது. நீ வேற நான் வேறன்னு பாத்துறது. அப்படி அவன் பார்த்துட்டானோ அவனே அறியாமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே அதிஷ்டானத்தில் பிரம்மம் மட்டுமே தான் இருக்கிறது, நான் மட்டுமே தான் இருக்கிறேன், நானே அனைத்தும் என்ற ஒரு புரிதலோடு. ஆனால் நானே விளையாட்டிற்காக பலவிதமாக பிரிந்து இங்கே இருக்கின்றேன். அப்ப மாயையில வேஷத்துல நான் பலவாக இருந்தாலும் உண்மையில் நான் ஒன்றே என்று, நான் ஒன்றேன்னா அனைத்தும் ஒன்றே என்று, அது நானே என்று எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனை ஞானி என்று அழைக்கப்படுகின்றது. சரியா? சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு மேலதான் டவுட் வருது. இப்ப நேத்து சங்தேவ் பட்ராஸ்தி மத்ததெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அதுல உச்சகட்ட அந்த அத்வைத கிரந்தம் ஃபுல்லாவே என்ன வலியுறுத்துது அப்படின்னு சொன்னா, மாயையை தனியா பார்க்காத அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துது. பிரம்மமே தான் மாயையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைக் நெருப்பும் ஜுவாலையும் வேறு வேறு அல்ல. மூன் அண்ட் மூன் லைட் இஸ் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். சந்திரனும் சந்திரன் ஒளியும் வேறு வேறு அல்ல. துணியும் நூலும் வேறு வேறு அல்ல. மடிப்புகளும் துணியும், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீங்க மடிச்சு வச்சீங்கன்னா ஒரே துணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி தெரியும். அப்படிங்கிறதுனால அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இல்லை. எக்கச்சக்கமா எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்ம அனைத்தும் ஒன்றுங்கிற அந்த தத்துவத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்காக இந்த விஷயத்த கேட்டுட்டு இருந்த ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டையும் வேற லெவல்ல நேசம் காட்டுகிறாரு. அதுல ஓகே, ஒரு சிலர் கூட அவரால் நேசத்துல இருக்க முடியுது. பட் வேறு ஒரு சிலர் கூட அவரால் எவ்வளவு அன்பு காட்டினாலும் அவங்க இவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க. இவங்க ஐ லவ் யூன்னு சொன்னா நடிக்காதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நடிப்பெல்லாம் தூக்கி எங்கேயாவது போரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம ஒன்னஸ்ல இருந்தாதான் ஞானி ஆக முடியும். நம்ம ஒன்னாத்தான் நினைக்கிறோம். ஆனா அவங்க ஜெயிக்க முடியல. அப்போ அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. நான் மட்டும்தானே எல்லாமே இருக்கேன் என்று மறுபடியும் தான் ஈகோவில் இருப்பதாக தன்னையே நினைத்துக் கொண்டு மீண்டும் 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 முயற்சி பண்ணினாலும் கூட கடைசி வரைக்கும் அது நடக்கல. அவங்க எதிரியாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மன உளைச்சலுக்கு ஆராயி அவர் ஒரு குரு கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருக்கேனா இல்லையான்னு தெரியல. அவங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஒன்னஸ் ஆக முடியல. அப்ப குரு சொல்றாரு, நீ ஈகோல தாண்டா இருக்க. இல்லையே, நான் அன்பு காட்டணும்னு தானே நினைக்கிறேன். இல்லடப்பா, அது யாரு? நீதான். நீதான் அது. உன்னோட நீ விளையாடுறதுக்காக நீ அந்த ரோல் எடுத்திருக்க. இந்த ரோல்ல இன்னும் இந்த ரோல் எடுத்திருக்க. நீ ரோலை ரசிக்கணுமே தவிர அந்த ரோல் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு உனக்கு? உன்னோட அது மெர்ஜாய் வாழணும் அப்படின்றது என்ன மண்ணாங்கிட்ட எதிர்பார்ப்பு உனக்கு? சோ இது தப்பான புரிதல். சோ அந்த எதிர்பார்ப்பே ஈகோ தானே. அப்ப நீ அந்த ஈகோல இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கடா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஞானம் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதுன்னா, இங்க ஒன்னஸ் ஃபீல்னா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. ஒன்னஸ் ஃபீல் என்றால் நீ எடுத்துக்கொண்ட எல்லா வேஷங்களோடும் ஒன்றாக இணைந்து வாழ்தல் அப்படிங்கிற மாதிரி நீ எடுத்துக்கிற. இருக்கிறது நீ மட்டும்தான், நீயே தான் எல்லாமா இருக்கேன்னு சொல்லியாச்சு. ஆனா வேஷத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்திருக்க. அப்புறம் நீயே எல்லாத்தோடையும் ஒன்னா இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது நினைச்சதுதான் தப்பு. அனைத்தும் ஒன்று என்பது அதிஷ்டானத்தில் ஆத்மாவில் ஒன்று என்று புரிதல் தான் இங்கே ஆத்ம தத்துவம் என்று சொல்லப்பட்டதை தவிர, நீ எடுத்துள்ள எல்லா வேஷங்களோடும் நீ ஒன்றிணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது கிடையாதுன்ற விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மெர்ஜிங் ஆஃப் சோல் இஸ் கால்டு தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் நாட் மெர்ஜிங் ஆஃப் தி மைண்ட். அது என்னது? நீங்க சோலுக்கும் மைண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சோல் அப்படிங்கிறது ஆத்மா அப்படிங்கிற சொல்ல குறிக்குது. அதாவது எல்லா
வேஷங்களாகவும் இருக்கின்ற அந்த வேஷங்களைக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த நடிகனை குறிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா எக்ஸாம்பிள், நடிகன் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நடிகன் தான் அந்த ஆத்மா. ஆனா அவனே 1000 வேஷத்துல வர்றான். தசாவதாரத்துல 10 வேஷத்துல வரான். அந்த ஒரு வேஷமும் இன்னொரு வேஷமும் அப்படிங்கிறது மனசுன்னு வச்சுக்கணும். சரியா? ஸோ தமஸ் ரோல் அப்படிங்கிறது ஒரு வேஷமா இருக்கும். ரஜோ மனசு அப்படிங்கிறது வேற ஒரு வேஷமா இருக்கும். சாத்விக் டாமினேட்டட் மைண்ட் அப்படிங்கிறது வேற ஒரு வேஷமா இருக்கும். முக்குணத்தின் கலவையின் அடிப்படையில் வேஷங்கள் பிரிக்கப்படுகின்றனன்னு கண்ணன் சொல்லிட்டான். சரியா? அப்போ நீயே தான், ஒரே ஆத்மா தான் எண்ணிறந்த வேஷங்களை எடுத்துக்கொள்கிறது. அந்த வேஷங்கள் குணங்களின் அடிப்படையில் டிஃபரெண்டாக எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது இங்க ஹீரோ சாத்விக் அப்படிங்கிறது ஹீரோ ரோல்னு வச்சுக்கோங்க, தமோ ரஜோ அப்படிங்கிறது ஏதோ வில்லன் ரோல்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோல் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா 2 பேரும் ஆனந்தமாக அடித்துக்கொண்டு விளையாடுவதற்காக எடுக்கப்பட்டது. சரியா? இங்கே அதிஷ்டானத்துல ஆத்மா அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம, அன்பை மிஸ் பண்ணாம, அதே சமயத்துல இவன் ரோல் படி இவனை அடிக்கணும், இவன் ரோல் படி இவனை ஏமாத்திட்டு எதையாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஸோ நீ புரிஞ்சுக்கிட்டது எங்க தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, அதிஷ்டானத்துல அனைத்தும் நான் அப்படிங்கிறது தான் மெர்ஜிங் அப்படின்றது அர்த்தமே தவிர உன்னுடைய வேஷங்கள் எல்லாம் மெர்ஜா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது எப்படி இம்பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஒரு ரோல் நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். என்ன சொன்னீங்கன்னா, எல்லாரோட எல்லாம் மெர்ஜாயி விளையாட முடியாதுப்பா. சேம் டீம் பிளேயர்ஸோட நீ மெர்ஜ் ஆகலாம், ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸோட எப்படி மெர்ஜ் ஆக முடியும்? உன் குருவோட மெர்ஜ் ஆகலாம், குரு பந்துக்களோட மெர்ஜ் ஆகலாம், சத்சங் அன்பர்களோட மெர்ஜ் ஆகலாம். ஆனா ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸோட எப்படி மெர்ஜ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரோல் இன்னொரு ரோலாவே ஆக முடியாதுங்க. See again, it's not a role merging. அன்பு அப்படிங்கிற அடிப்படையில எல்லாமே மெர்ஜ் தான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஆப்போனன்ட் டீமா இருந்தாலும் சரி, சேம் டீமா இருந்தாலும் சரி, அன்பு அப்படிங்கிற அடிப்படையில மெர்ஜிங்ல தான் இருக்கும். ஆனா ரோல் அப்படிங்கிற அடிப்படையில மெர்ஜ் ஆக முடியாது. எப்படி மெர்ஜ் ஆக முடியாதுன்னா, ஒருத்தன் இன்ஜினியரா இருக்கான், ஒருத்தன் டாக்டரா இருக்கான், டாக்டர்லயே ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்டா இருக்கான். இன்னும் வந்து எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ். நான் அப்கோர்ஸ் ஒரு இன்ஜினியரா இருந்தேன், இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகத்துல ஏதோ ஒன்று கொஞ்சம் தெரிஞ்சு வச்சவனா இருக்கேன். சரியா? இப்போ நான் எப்படிங்க இன்ஜினியர் ஆக முடியும்? நான் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். நானே வந்து எல்லா இன்ஜினியரிங்கும் படிக்க முடியுமா? டாக்டர் நானே படிக்க முடியுமா? நானே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் படிக்க முடியுமா? அப்போ இன்னைக்கு நெசவு தொழில் எக்கச்சக்கமான இருக்கு, 1 2 இல்ல. சரியா? ஹவு குட் ஐ பி தட்? சி, எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது அதிஷ்டான ஆத்மா அன்பின் அடிப்படையில் மட்டும்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. நீ அவனும் ஒன்னாகணும், நானும் அவனும் ஒன்னா எப்படி ஆக முடியும்? நீங்க கொலைகாரன் ரேஞ்சுக்கெல்லாம் போவேனாங்க. ஏங்க நான் எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? இல்ல ஒரு பொண்ணு வந்து நீ அவனாகு, நான் பொண்ணு நான் எப்படி ஆணாக முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ரோல்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது 84 லட்சம் பிறவிகளாக அந்த ரோல் வந்திருக்கு. யாரு? நீதான். நீ ஒருவனே தான் இப்படி 84 லட்சம் வேஷங்களோடு, லட்சம் பிறவிகள், அதுல ஒவ்வொன்றிலையும் எக்கச்சக்கமான முக்குண கலவையோட வேஷங்கள் வேற. சரியா? நாய் பண்ணியாக முடியாது, பண்ணி நாயாக எல்லாம் முடியாது. பட் வாட் கேன் பி டன் அப்படின்னா, அதிஷ்டானத்தில் அனைத்தும் நான் அந்த புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா நீ எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கக்கூடிய, அன்பின் கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு உன்னதம் உனக்குள் வருகிறது அப்படிங்கிறதான் மேஜர் புரிதலா உங்ககிட்ட இருக்கணும். சரியா? நான் எதுக்காக சொல்றேன்னா, இட்ஸ் நைஸ் எக்ஸாம்பிள். அதாவது ஒரு டீம்ல இருக்கும்போதே, சேம் டீம்ல இருக்கும்போதே நீ டிஃபென்ஸ் தான் ஆடணும், நீ ஃபார்வேர்டு தான் ஆகணும், நீ சென்டர் ஃபார்வேர்டு தான் ஆடணும். சென்டர் ஃபார்வேர்டு ஆடுறவன் டிஃபென்ஸ் ஆக முடியாது, டிஃபென்ஸ் ஆடுறவன் ஃபார்வேர்டு ஆக முடியாது. ஈவன் ஃபேக்ட் இந்த சேம் டீமுக்குள்ளேயே நான் சொல்ல வரேன். ஹவு குட் இட் பாசிபிள் டு பிகம் ஒன்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டேங்க. ஆனா கோஆபரேஷன் அப்படிங்கிறது சேம் டீமுக்குள்ள இருக்கும். இங்க நீங்க ஒரு பெருசாலாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அன்பு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆத்மா அப்படின்னா என்னன்னு புரியல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு ஃபுல் கிளாஸ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அன்புக்கு நான் நிறைய முன்னாடி டெஃபினிஷன்ஸ் கொடுத்தேன். அது எல்லாத்தையும் வந்து கம்மி, அதாவது தப்பு தான் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். இப்போ ஒரிஜினல் டெஃபினேஷன் எதுன்னா ஒன்னஸ் ஃபீல் மட்டும்தான் ஒரிஜினல் டெஃபினேஷன். எவன் ஒருத்தன் தானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று உணர்கின்றானா அவன் ஒருத்தன் தான் பியூர் லெவலையே இருக்க முடியும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லாத்தையுமே மாயையா பாக்குறான், விளையாட்டா பாக்குறான், தானே அனைத்து இடத்துல இருக்கிறதா பாக்குறான். உயர்வு தாழ்வுங்கிறது சான்ஸே கிடையாது. சமபாவனை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இருக்கும். தேர்ஃபோர்
வாட் இஸ் லவ் அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்த விளக்கமே என்னன்னா ஒன்னஸ் ஃபீல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தட் ஒன்னஸ் ஃபீல் இட் டசன்ட் மீன் தட் நீ எல்லா ரோல்ஸோடையும் நீ வந்து எல்லா ரோலாகவே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நீ தான் எல்லாமுமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறது ஒன்ன ஃபீலு. ஆனா எல்லா ரோலும் ஒன்னாக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்னாக்க முடியாது. உன் ரோல் தனிதான். இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இன் திஸ் வேர்ல்ட் என்று நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதன் இருக்கவே முடியாது. ஸோ சச் அ வே வி ஆர் நம்ம வந்து ரோல் எடுத்துட்டு வந்து நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அனைத்தும் ஒன்று என்பது அதிஷ்டானத்தில் பிரேமையில் அன்பில் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நான் அவனாகணும்னு நினைக்கிறது அவன் இவனாகணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அது அன்புன்னு கிடையாது. நீ அவனாக நினைக்கணும்னு இல்லை, நீ நீயாவே அவன் அவனாவே இருக்கட்டும். ஏட் அட் தி சேம் டைம் நானும் நீயும் ஒண்ணுதான் அப்படின்ற புரிதல் இருக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இனிமே நடிகருக்கு போயிடலாம். இப்போ நடிகருக்கு போகும்போது ஒருத்தன் ஹீரோ வேஷம் இருக்கான், வில்லன் வேஷம் ஒருத்தன் இல்ல, இவனே ஹீரோ வேஷமா இருக்கான். தசாவதாரத்துல இவனே வில்லன் இவனே ஹீரோ இல்லையா? இப்ப இவனே ஹீரோவா இருக்கான் இவனே வில்லனா இருக்கான். இந்த ரெண்டு பேருக்கு இடையில, அந்த ரெண்டு பேருன்னா சும்மா நாசிக்கம் தெரிகின்ற அந்த ரெண்டு பேருக்கு இடையில அதிஷ்டானம் ஒன்று என்ற அந்த புரிதல் அப்படிங்கிறது அதுதான் ஒன்னஸ் ஃபீல். சரியா? அப்போ இது வெறும் மாயைக்காக அவன் என்னை அடிக்க வருவது போலும் நான் அவனை எதிர்ப்பது போலும் இங்கே ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர இது உண்மை அல்ல என்ற தெளிவும் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிடுது. ஆனா நானே என்ன அப்படிங்கிறப்போ பியூர் ஃபன் அண்ட் லவ் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க இருக்குமே தவிர அங்கே உண்மையாகவே அங்கே எதிர்ப்பது இந்த உண்மையாகவே ஈகோவே அங்க இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னஸ் ஃபீல்ல. ஸோ இன் தேட் வே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வில் பி ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரியா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அழகா ஒரு கொஸ்டினை கேட்டேங்க, குருவோடு மெர்ஜ் ஆகலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். சரி, இப்போ அறியாமையில இருக்கக்கூடிய நம்ம இப்போ ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கிறவனை பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அனைத்தும் தானே என்று தெளிவான புரிதல் இருந்து விட்டால் ஸோ தேட் வி கால் இட் அஸ் அ லவ் அண்ட் தேட் வி கால் இட் இஸ் தி ஒன்னஸ் ஃபீல். அண்ட் அஃப்கோர்ஸ் அவனே விதவிதமா தான் இருப்பான். இது அதுவாக முடியாது, அது இதுவாக முடியாது. பட் லவ் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட மிஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒருவேளை ஒரு அறியாமையில ஒருத்தன் இருக்கான், ஒரு வேஷத்துல சிக்கின்னு இருக்கான் இல்லையா? அந்த வேஷமே நானும் நீ வேற நான் வேற நினைச்சுக்கிட்டு உயர்வு தாழ்வுன்னு பார்த்துக்கிட்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட சிக்கிட்டான் பவர்தான். சரியா? இப்போ இந்த ஆன்மீக தத்துவத்தை உணர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு குருவை தேடி போகணும். குருவுன்னா யாரு? இந்த ஆன்ம தத்துவத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பவர். சரியா? அனைத்தும் ஒன்று என்ற அதிஷ்டான தத்துவத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை எவன் அனுபவிக்கின்றானோ அவனை குரு என்று நாம் அழைக்கின்றோம். இப்ப அவனை மாதிரி இவன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்க போறான். அப்படின்னா என்ன? இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், நீ அவனாக முடியாது அவன் இவனாக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டே வந்தோம். ஆனா நம்ம என்ன ஒரு கிளாஸ் ஃபுல்லா என்ன பேசணும்? ஜீவ குரு ஐக்கியம்னு சொன்னோம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொன்னோம், அண்ட் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பத்தி பேசணும் இல்லையா? சரி, இப்போ இந்த ஜீவன் குருவோட ஐக்கியப்படணும்னு நினைக்கிறான். ஸோ வாட் இஸ் தி ரியல் மீனிங் அப்படின்னா, அதிஷ்டானத்தில் ஆத்மா என்ற புரிதலோடு இந்த உலகை அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு கண்டிப்பா அவனை போல் நான் ஆக வேண்டும். சரியா? அவனை போல் நான் ஆக வேண்டும் என்பதற்காக இவனிடம் செல்லுகின்றான், இவனிடம் சரணாகதி செய்கின்றான், ஐக்கியப்படுகின்றான். அப்படிங்கிறது எல்லாமே தன் மனதையே, ஏன்னா தனக்குன்னு இருக்கிற ஆசா பாசங்கள் அனைத்தையுமே நான் உங்களிடத்தில் ஒப்புவிக்கின்றேன், உங்களைப் போல் என்னை வாழ அனுமதியுங்கள் என்று அவன் கேட்கின்றான். அப்ப குரு என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த உண்மையை அவனுக்கு உணர்த்துறாரு. மனசுல இந்த வேஷத்துல தாண்டா பேதம் இருக்கும், அந்த வேஷத்தின் பேதத்தை நீ உண்மை என்று நம்பிய காரணத்தினால் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. பட் அது எல்லாத்துக்கும் கீழே அதிஷ்டானத்துல எல்லாம் ஒண்ணுங்கிறது தான் தத்துவம், அதுதான் நீ என்பதை நான் உணர்ந்து வாழ்கின்றேன், நீயும் அப்படியே வாழ் என்று சொல்ல வருகிறார். சரியா? அப்படியே வாழ்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்போ இவனும் அந்த தத்துவத்தை புரிந்த மாத்திரத்தில் இவன் ஒன்னஸ் ஃபீல்ல என்டர் ஆயிட்டான்னு அர்த்தம், இந்த குருவோட மெர்ஜ் ஆயிட்டான்னு அர்த்தம். சரியா? எதுல? ஆத்மாலதான் மெர்ஜ் ஆயிருக்கான் இல்லையா? இப்போ நம்ம நேற்று முந்தான கிளாஸ்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ அவன் ஆத்மான்றதை புரிஞ்சுக்கிட்டான், குரு சொல்லி கொடுத்தாரு, குரு சொல்லி கொடுத்தவன் இவனும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டான். இவனும் ஃபுல் குரு போலேயே ஒன்னஸ் ஃபீலுக்கு வந்துட்டான்னா லவ் ஃபீலுக்கு வந்துட்டான். குரு எப்படி எல்லா உயிரினங்களையும் சமமாக நேசிப்பாரோ அப்படி இவனும் எல்லா உயிரினங்களையும் சமமாக நேசிக்கும் தன்மைக்கு வந்துட்டான். தரீபன் அதுக்கப்புறமும் கூட இவன் குருவாகலாம் முடியாது.
குருவுக்கு வந்து வேற லெவல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அவர் பயங்கரமா ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னா எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸோட பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஸ்கில் எல்லாம் இவனுக்கு வந்தாதான் வந்து இவன் குருவோட மெர்ஜ் ஆயிட்டான்னு அர்த்தம். அந்த ஸ்கில் எல்லாம் இவனுக்கு வரலன்னா அப்படின்னா இன்னும் நான் குருவோட மெர்ஜ் ஆகலைன்னு அர்த்தம் அப்படின்னு எல்லாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சோ அந்த வேஷத்துக்கு உண்டான தகுதிகளோடு அவர் வந்திருக்கிறார். என்ன டாக்டர் அப்படிங்கிறது ஒரு வேஷம். ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு. சரியா? அப்போ அந்த ஒரு மெர்ஜாகிறது அப்படிங்கிறது அந்த வேஷத்தோடு அல்ல, அதிஷ்டானத்தோடு மெர்ஜாகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்திலையும் சொன்னோம். இட் டசன்ட் மீன் தட் ஹி வில் பிகம் அன் ஈஸ்வரா, பட் அதிஷ்டானத்துல ஒண்ணு அப்படிங்கிறது. அன்னைக்கு கூட சித்ராவும் ஐ திங்க் சுதாவும் ரொம்ப அழகா வாட்சார்த்தம் அண்ட் லட்சியார்த்தத்தை பிரிச்சு காட்டி ரூல்ஸ்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்கும், பட் ரூல்ஸ்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர லட்சியார்த்தத்துல கோர்ல தெர் வில் நாட் பி எனி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி காட்டினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் இங்கே குருவிடம் நாம் ஐக்கியப்பட முடியும், குரு பந்துக்களிடம் மட்டும் ஐக்கியப்பட முடியும், அண்ட் சேம் டீம் பிளேயர்ஸோடு கூட ஐக்கியப்பட முடியும் அப்படிங்கிறது கூட அதிஷ்டானத்தில் தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஆனாலும் ஒன்று உண்மை என்று ஒப்புக்கொள்கிறேன். கடைசியில என்னடா கடைசி வரைக்கும் வந்து முடியாதுன்னு சொல்றியே அப்படிங்கிறத விட குரு கிட்ட அவர் குணமாகவே மாறுவதற்கு முயற்சிப்பது தவறில்லை. ஏன்னா அவர் பியூர் சாத்விக்ல தான் இருப்பாரு. அவர் ஆக்சுவலா குணாதீதன் தான். ஆனா உனக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக, ஏன்னா கண்ணன் சொல்லியிருப்பான், குரு இஸ் அன் அன்கண்டிஷனல் மேன், அவன் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனாலும் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அவன் நற்குணத்திலேயே வாழ்ந்து இவர்களை கரையேற்ற வேண்டும். ஏன்னா உன்னை பார்த்துதான் அவன் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சாத்விக குணத்துலதான் வாழ்வாரு. சோ அந்த நீ குணத்துல நீ மெர்ஜானா மாறணும்னு நினைச்சா தப்பில்லைன்னு சொல்ல வர. சரியா? So I'm not telling you about the skills. Please try to understand the difference between the guna and the skills. ஓகேவா? அந்த ரெண்டுக்கும் நிறைய பேருக்கு நிறையவே கன்ஃபியூஷன் இருக்கு. அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குணா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அந்த சாத்விக குணத்தோடு நீங்க மெர்ஜ் ஆகுங்க அப்படின்னா, ஏன்னா சாத்விக குணம்ங்கிறது மோரார்லெஸ் அந்த அதிஷ்டான தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த அன்பு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த அன்போடு இருக்கக்கூடிய ஒரு பிளே அப்படிங்கிறதுனால நீங்க அந்த சாத்விக குணத்தோடு நீங்க மெர்ஜ் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். யாரு? அறியாமையிலிருந்து நீ ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய குணமாக நீ மாற வேண்டும். இப்ப சாத்விக குணத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும். ஏன்னா அப்பதான் உனக்கு சரணாகதியே வரும். அப்ப பூரண சரணாகதி அப்படிங்கிறதே உன் குணத்தை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற அற்புதம் சாத்வீக மனதால் மட்டும்தான் முடியும். அப்போ நீ அவரோடு மெர்ஜாகு அப்படிங்கிறது அவர் குணமாகவே மாறு என்று கூட சொல்லலாம். இட் டசன்ட் மீன் அகைன் அவர் ஸ்கில்லாக மாறு என்ற அர்த்தம் அல்ல. சோ அவர் குணமாக மாறி அவரோடு இப்போ கிட்டத்தட்ட மைண்ட் மெர்ஜிங் அப்படிங்கிறதுல நம்ம இந்த சின்ன ஒரு டிவியேஷனை நான் காட்டுறேன். மைண்ட் மெர்ஜிங்ல குணத்தோட நீங்க மெர்ஜ் பண்ணலாமே தவிர ஸ்கில்ஸோட மெர்ஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டிடுறேன். எங்க மைண்டுனாலே தாட்ஸ் தான் இல்லையா? இந்த தாட்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கில்லும் தாட்ஸ்ல இருந்து தான் வருது, குணமும் தாட்ஸ்ல இருந்து தான் வருது. ஆனா சுதர்மானுஷ்டானத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அவன் ஸ்கில்ல மட்டும்தான் இருக்கணும். ஆனா குணத்தின் அடிப்படையில பார்க்கும்போது எல்லாவனும் சாத்விக்கு மாறிதான் ஆகணும். சரியா? அப்போ குணத்தை நீ மாத்து. குருவின் குணமாக உனது குணத்தை நீ மாற்று. அவருடைய ஸ்கில்லா மாறணும் அப்படின்னு நீ தேவையில்லாம நினைச்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன் தீஸ் வே நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த மைண்ட் மெர்ஜிங் அப்படிங்கிறது கூட குரு கிட்ட வேணும் தான். அண்ட் குரு பந்துக்கள் கிட்ட, சத்சங்க அன்பர்கள் கிட்ட வேற லெவல்ல நம்ம சாத்விக குணத்துக்கு வர்றதுக்கு, அன்புங்கிற அந்த அதிஷ்டானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அன்பாவே மாறிட்டோம் அப்படின்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த அன்பா மாறுறதுக்கு, நான் தான் அதிஷ்டானத்துல நான் அனைத்துமாக இருக்கின்றேன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க மைண்ட் மெர்ஜிங்கும் ட்ரை பண்ணுங்க. மைண்ட் மெர்ஜிங் நான் இங்க சொல்ல வர்றது குருவோடைய குணத்தோட மெர்ஜ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, குரு பந்துக்களோட ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய குரு பந்துக்கள்ன்றது என்னது? சத்சங்க அன்பர்கள் எல்லாருமே அந்த சாத்விக குணத்துல இருக்கக்கூடியவர்கள். சோ இவர்களோட மெர்ஜ் ஆகிறது அப்படிங்கிறது தவறல்ல. இது வந்து கண்டிப்பா நம்ம அன்பை உணர்த்துவதற்கு உதவி செய்வதாகத்தான் இருக்கும். எகெயின் குணங்களோட மெர்ஜ் ஆகிறது அப்படின்னு சொல்றது கூட நீ திருடனோடையும் கொலகாரனோடையும் ரேப் பண்றவனோடையும் மெர்ஜ் ஆக கூடாது. அவனுடைய ஸ்கில்லையும் மெர்ஜ் ஆகக்கூடாது, அவனுடைய குணத்திலையும் மெர்ஜ் ஆகக்கூடாது. புரியுதா? ஏன்னா நம்மளுடைய இலக்கு வந்து ரஜோ தமசிக் அப்படிங்கறத டிஸ்ட்ராய் பண்ணாதான் நான் வந்து அந்த ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கறத நான் அச்சீவ் பண்ணவே முடியும். அப்படிங்கிற நம்ம கான்செப்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது குரு பிளஸ் குரு பந்துக்கள், சத்சங்க அன்பர்கள் இவங்கெல்லாம் யாருன்னா சாத்வீகத்துல வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க. குருன்னா பியூர் சாத்விகாவே இருப்பவர். ஸோ இவங்களோட நீங்க மெர்ஜ்
பண்றதுக்கு முயற்சி பண்ணா தவறில்ல, குணத்தின் அடிப்படையில மட்டும், நாட் அபவுட் தி ஸ்கில்லின் அடிப்படையில. பட் வாட் அபவுட் தி ரஜோதமோ வேஷத்துல கொலை கொள்ள ரேப் பண்ணிட்டு இருக்கானே அவனோட அப்படின்னு சொன்னா அவனுடைய குணத்தோடையும் மெர்ஜ் ஆகக்கூடாது, அவனுடைய ஸ்கில்லோடையும் மெர்ஜ் ஆகக்கூடாது. அதிஷ்டானத்தில் நான் என்றும் அந்த அன்பின் அடிப்படையில் ஒன்று என்ற அந்த ஃபீலிங்கை மட்டும்தான் இங்க மெர்ஜிங்னு நீங்க சொல்லணும். ஸோ ஆத்மாங்கிறதுல தான் நீங்க மெர்ஜ் ஆக முடியுமே தவிர ரோல்ல எல்லளவும் அந்த மாதிரி கேரக்டர்ஸோட நீங்க மெர்ஜாக கூடாது, மெர்ஜாக முடியாது, மெர்ஜான ஞானியாக முடியாது என்பது எனது கருத்தாக வைத்து பதிலை நிறைவு செய்கின்றேன்.